கிறிஸ்துவுக்குப் பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது எபேசியர் 5 எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் அன்பிலே நடக்க தேவன் அழைக்கிறார். ஒளியிலே நடப்பதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது தேவன் நம்மை அன்பிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஒளியிலே வழி நடத்துகிற தேவன் நம்மை அன்பிலே வழி நடத்தத்தக்கதாக அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். எனவே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். லேவியாராகமம் 19:18 பார்க்கும்போது அந்த அன்பிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை பின்வரும் ஒரு சில வசனங்களிலே அவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று அங்கே சொல்லுகிறார். அன்பு என்பது எப்படியாக இருக்க வேண்டும்? பிறனிலே பொறாமை கொள்ளக்கூடாது. அதுதான் அன்பு, இல்லையா? பழி வாங்குதல் எண்ணம் காணப்படக்கூடாது. அதுதான் உண்மையான அன்பு என்று நமக்கு போதித்து அன்பிலே தேவன் நம்மை வழிநடத்த விருப்பப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே உபாகமம் 6:5 பார்க்கும்போது உன்னிடத்திலே, அதாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று அங்கே பார்க்கிறோம். நம்மிடத்தில் அந்த அன்பு இருக்கிறதா? கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று அந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகமும் 5:10 பார்த்தீங்கன்னாக்கா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்க முடிகிறது. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதாக அங்கே தெளிவுபடுத்துகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழ வேண்டும். அதுதான் அவருக்கு உரிய அன்பாக அவர் எடுத்துரைக்கின்றார். எப்படி என்றால், உபாகமும் 4:37 பார்க்கும்போது, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியையும் தெரிந்து கொண்டு என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இல்லையா? அப்போது பிதாக்கள் எடுத்து அன்பு கூர்ந்தபடினால அவரது பிதாக்களின் சந்ததியாக நாம் வந்திருக்கிறபடினாலே நம் மீதும் அவர் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறது. அதே 1 கொரிந்தியர் 13:2 பார்க்கும்போது, ஒருவன் தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அங்கே தெளிவுபட சொல்லப்படுகிறது. நான் தீர்க்க தரிசன வரம், இல்லையா? எல்லா விதமான ஆண்டோடத்தில் பலம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவன் நம்மை அன்பிலே வழிநடத்துகிறார். அவரோடு கூட இணைந்து ஒளியிலே நடப்போம் என்று சொன்னால் நாம் அன்பிலும் அவருக்கு உரியவர்களாக காணப்படுவோம் என்பதையே
இந்த வார்த்தைகள் நம்மை தெளிவுபடுத்துகிறது. எனவே அவ்விதமாக அன்பிலே நடப்போம். நம்ம பின்வரும் சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக பலத்தை பெறுவோம். ஆமேன், ஆமேன்.